இப்போ ஆர்டிகல் 31A 31C 9th ஷெட்யூல் இதெல்லாம் ஆர்டிகல் 13 கிளாஸ் 2க்கு கீழே அஃபெக்ட் ஆகுதா இல்லை அஃபெக்ட் ஆகலையா இதுதான் பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 31A இது வந்து எப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா பீகார் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 1950 கொண்டு வரும்போது ஜமீன்தார்ஸ்லாம் இது வந்து கொண்டு வரக்கூடாது, இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பிரச்சனை பண்ணாங்க. ஸோ ஆர்டிகல் 31 கிளாஸ் ஏ வந்து சர்டைன் லாவை ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக கொண்டு வந்தாங்க. எதுனா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தான் எஸ்பெஷலாக ப்ரொடெக்ட் பண்ணுற விதமாக கொண்டு வந்தாங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிராக இருக்குன்னு இவங்க கேஸ் போகிறதுனால நம்மளால் வந்துட்டு ஜமீன்தாஸ் கிட்டேருந்து லேண்டை வாங்கி அதை பிரித்து கொடுக்க முடியாமல் இருந்த காரணத்தினால இதை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ நீங்கள் ஸ்டேட்ன்ற இதில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இது வைலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேஸ் போட முடியாது. அடுத்து வந்து ஆர்டிகல் 31 கிளாஸ் சி இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 25th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 இப்போ தான் கொண்டு வந்தாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா டிபிஎஸ்பி இருக்குல்ல, இந்த டிபிஎஸ்பியை அப்ளை பண்ணுறதுக்காக சில லாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக சில லா வந்து கிரியேட் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. ஆர்டிகல் 39B 39C தான் எஸ்பெஷலாக சொல்கிறாங்க. இது வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக வந்து இதை கொண்டு வரும்போது இதை வந்து நம்ம கோர்ட்டில் வந்து ஆர்டிகல் 14 ஆர்டிகல் 19 சொல்லிட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுதுன்னு சொல்லி இதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. இதுக்காக தான் ஆர்டிகல் 31 கிளாஸ் சி வந்து கொண்டு வந்தது. இதை வந்துட்டு டாக்ட்ரின் ஆஃப் ஹார்மோனியஸ் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். 9th ஷெட்யூலில் ஏதாவது ஒரு லா வந்து இந்த 9th ஷெட்யூல்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னா இந்த லாவை வந்துட்டு நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் போட முடியாது. ஆனால் இது வந்து எந்த லா வேணா வைக்கலான்னு கிடையாது, எந்த லா வேணா வைக்கலாம். ஆனால் அது வந்துட்டு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வைலேட் பண்ணாத மாதிரி இருக்கணும். ஓகேவா? அடுத்து ஹையர் கோர்ட் ஜட்மெண்ட்டும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸும் ஆர்டிகல் 142. ஆர்டிகல் 142 என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு ஜஸ்டிஸ் ஒரு கேஸில் வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் வரதுக்காக சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டரை வந்து அந்த கேஸுக்காக மட்டும் கொண்டு வருவாங்க. இதை தான் ஆர்டிகல் 142. இது வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ்ட்ராடினரி பவர். ஜுடிஷியல் டிசிஷன்ஸ், ஹை கோர்ட்டோட ஜுடிஷியல் டிசிஷன்ஸ் இருக்குல்ல, இது சுப்ரீம் கோர்ட் மாதிரி. இது வந்துட்டு ஆர்டிகல் 13க்கு கீழே உள்ள லாங்கிறதுக்கு வராது. ஏன்னா இப்போ வந்து இது லா அப்படின்னு ட்ரீட் பண்ணப்பட்டுச்சுன்னா இது எக்ஸ்ட்ராடினரி பவர், சுப்ரீம் கோர்ட்டோட எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை வந்துட்டு லிமிட் பண்ணுது. ஆர்டிகல் 142க்கு கீழே கொடுத்திருக்க எக்ஸ்ட்ராடினரி பவர்ஸை வந்துட்டு லிமிட் பண்ணுறதுனால இதை வந்து லாஸ்னு வந்து கொண்டு வர மாட்டாங்க. அடுத்து வந்து ஆர்டிகல் 142 வந்துட்டு எப்படி சொல்லலாம்னா, லோவர் கோர்ட்ஸ்ல ஒவ்வொரு கேஸ்லையும் நம்ம வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணி நாங்கள் இந்த இது கொடுக்குறோம், தீர்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது. அது ஸ்பெசிஃபிக் கேஸ்க்கு. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு டெய்லி ஒரு டிராஃபிக்ல போயிட்டு இருக்கோம், ஆனால் ஒரு நாள் மட்டும் நமக்கு வந்து போலீஸ் வந்து இந்த பக்கமாக போகும் ஸ்பெஷல் ஆர்டர் கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தான் எல்லா டைமும் வந்துட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ண முடியாது. இந்த கேஸில் இது கொடுத்துருக்காங்க, அடுத்த கேஸில் அப்படின்னு நீங்கள் அந்த ஸ்பெசிஃபிக் கேஸுக்கு கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர். அவ்வளோதான். தேங்க்யூ.